ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நெல்லியம்பதி பார்ட் 2 தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்திருக்கிறது தான் நம்ம கரெக்டாக அந்த செக் போஸ்ட்டை தாண்டி வந்துட்டோம். செம்மையான ஒரு ஃபால்ஸுங்க, அருவிங்க. பட் உள்ளே இறங்கி இந்த இதில் குளிக்க முடியாது. அவ்வளோ ஒரு சவுண்டு, ஒரு இயற்கை காட்சிகள், மேகம், அந்த சாரல் செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா நாங்கள் ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். ஒன் டே ட்ரிப்பு தான், செலவும் கம்மி தான். பட்ஜெட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு ரூ. 1000 தான் செலவாச்சு. நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்தோமா, அந்த அருவியை பாருங்கள், செம்மையாக இருந்துச்சுங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். கொஞ்சம் மழை, ஒரு 3 மாதம் வரை இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குங்க. வாங்க, நம்ம வேறு ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு நம்ம போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறதுனால தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அழகான இந்த மேகங்கள்லாம் பார்க்க போகும்போது நம்ம மனசில் இருக்கிற டென்ஷன் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகுதுங்க, அமைதியாக இருக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் மாதத்தில் ஒரு நாள் இல்லை வாரத்தில் ஒரு நாளுக்கும் நீங்கள் ட்ரிப்பு வரலாம். ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். ஒரு 4-5 பேர் வரப்போம்ல, அந்த மிஸ்ட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாங்கள் வரப்போகும்போது மணி ஒரு 3 மணிக்கே எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாமே எங்களுக்கு கிடச்சிச்சு, மழை, வெயில், அதெல்லாம். அப்புறம் பொருள் இந்த அருவியில் தாங்க நாங்கள் குளித்தோம். ஃபஸ்ட்டு ஜில்லுன்னு இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் அருவியை விட்டே மனசே வரலைங்க. தண்ணி நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. குடிக்க அவ்வளோ அருமையான ஒரு டேஸ்ட்டு. எங்களுக்கு வரவே மனசு, இந்த இடத்துல நாங்கள் ஒரு 1/2 மணி நேரம் வரை நாங்கள் என்ஜாய் பண்ணோம். வரவங்க எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் எல்லாம் எடுத்தாங்க. வரிசையில் நின்றாங்க. நாங்களும் ஃபோட்டோ எடுத்தோம். சரியாக வரிசை என்னதில்லை, வீட்டுக்கு போனால் தான் தெரியும். நல்ல செம்மையான ஒரு இதுங்க. வெளியில் வரவே மனசு இல்லைங்க. அப்போ நமக்கு டைம் இல்லைன்னு சொல்லி நாங்களும் பைக் எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ நேராக நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வியூ பாயிண்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். செம்மையாக இருக்குங்க அந்த வியூ பாயிண்ட். அங்கே ஒரு செக் போஸ்ட் மாதிரி வச்சு, செக் போஸ்ட்டு கிடையாது, பட் அந்த இடத்துல இந்த பைக் பார்க்கிங்க்கு ஒரு ₹10 வாங்குவாங்க. அருமையாக இருந்துச்சுங்க. நம்மளும் இந்த உள்ள அந்த வியூ பாயிண்ட் கொண்டு போகிற வழியெல்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கள் நேரத்துக்கு ஒரு யானை கூட வரலை. மழை, மிஸ்ட்டு, வெயில், சாரல் இந்த மாதிரிலாம் செம்மையாக இருந்துச்சுங்க. போகிற வழியில் நாங்கள் பார்த்தோம்னா ஒரு அழகான பள்ளிவாசல் இருந்துச்சு. அங்கேயும் நாங்கள் தொழுகையை முடிச்சுட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். செம்மையாக இருந்துச்சு அந்த பள்ளி, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த பள்ளியை சுற்றி தண்ணிங்க, அவ்வளோ ஒரு அருமையாக ஒரு இயற்கை காட்சிகள், ஒரு ரிலாக்ஸ்னஸ். நம்ம வருஷம் முழுவதும் உழைக்கிறோம், இந்த மாதிரி நம்ம மாதத்துலேயோ வாரத்துலேருந்து ஒரு ட்ரிப் வந்துன்னா நமக்கு இந்த டென்ஷன், ப்ரெஷர் எதுவுமே இருக்காதுங்க. அவ்வளோ ஒரு அழகான இதுங்க. ஃபேமிலியோடு வாங்க, ரொம்பலாம் செலவாகாது. இதுதான் இந்த பள்ளிவாசல். நான் சொன்ன ஒரு பள்ளி எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் அந்த நெல்லியம்பதியிலே பெரிய பள்ளிவாசல். மொத்தம் அங்கே ஒரு 4-5 பள்ளிவாசல் இருக்குதுங்க. பள்ளி வியூ பாயிண்ட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அங்கே இருக்கிற மக்களும் அன்பாக பேசுனாங்க, அருமையான மக்கள். அங்கே நாங்கள் ரூட் இதெல்லாம் கேட்டோம், எங்கெங்கே எப்படி போகிறதுன்னு சொல்லி. அங்கே சுற்றி பார்க்குறது நல்ல இடங்கள் இருக்குது. அங்கே தேயிலை இருக்குது, மிளகு இருக்குது, எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இருக்குதுங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட விசாரித்தோம். அந்த பள்ளிவாசலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். அது முடிய நம்ம போயிட்டு தான் அதுக்கப்புறம் அங்கே மிளகு வாங்கினோம். அதுக்கப்புறம் மிளகு, டீ தூள்லாம் வாங்கணும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம வீட்டுக்கு போய் அந்த டீயை போட்டு குடிச்சாதான் தெரியும். அந்த டீ டேஸ்ட் எப்படி சொல்லி அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் போடுறேன். நான் வீட்டில் போயிட்டு போட்டு டீயை குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில். பள்ளியை விட்டு நாங்களும் கிளம்பி நேராக வியூ பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கேருந்து ரொம்ப ஒரு 1/2 மணி நேரம் கூட வராதுங்க. வியூ பாயிண்ட்டுக்கு செம்மையாக இருக்குங்க. வர வழியில் கண்ணே தெரியலங்க. மிஸ்ட் அந்த அளவுக்கு இருக்குது. லைட் போட்டு தான் ஓட்டுறோம். ஆப்போசிட்டில் வர வண்டி கூட தெரியாது, அந்த அளவுக்கு ஒரு மிஸ்ட்டுங்க. ஆனால் சேஃப்டியாக ட்ரைவ் பண்ணுங்கள், ரொம்ப வேகம் வேணாம். நாங்கள் பொறுமையாக தான் போனோம். வந்துட்டோம். இங்கே ₹10 பார்க்கிங் கொடுத்துட்டு பார்க்கிங் பண்ணால் அங்கேயே அவங்க டீ இதெல்லாம் வச்சுருக்காங்க. அந்த கடை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயே நாங்களும் போயிட்டோம். உள்ளே வியூ பாயிண்ட்டை பார்க்கணுங்க. அந்த கீழே இருக்கிற ஊர், இந்த கொல்லங்கோடு, 2-3 ஊர் அதில் சொன்னாங்க. ஆனால் அப்படி தாங்க இருந்துச்சு. அந்த மிஸ்ட்டுக்கும் அதுக்கும் பார்க்க எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஒரு ரிலாக்ஸ்னஸ்ங்க, அருமையான ஒரு இடங்க. நாங்கள் ரிட்டன் வரணும். ரிட்டன் வந்துட்டு எங்கன்னா ஆரஞ்சு பழ தோட்டத்துக்கு வரலான்னு தான் நாங்கள் முடிவு பண்ணோம். நேராக வண்டியை விட்டுட்டோம். அங்கே மக்கள் அந்த மலையிலையும் பாருங்கள் அந்த தேயிலை பறிக்கிறாங்க. அவங்கள சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் 700-600. இந்த பைக்கிலேயே பாருங்கள் கூலிங் கிளாஸ் போட்டணும் ஒரே ஆள் நான் தாங்க. செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இந்த ஆரஞ்சு பழம் தோட்டத்துக்கு வந்துட்டோம். பட் சரியான மழை. எங்கள்கிட்ட அந்த மழையில் அவங்க டிக்கெட்டே வாங்கலை. என்ன ரீசனாக நாங்கள் போனது அவங்க க்ளோஸ் பண்ணுற ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் போனோம். ஒரு 4 மணி இருக்கும். ஆமாம் 5 மணிக்கு க்ளோஸு, 4:30 இருக்கும். சரியான மழைங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்காங்கன்னு பார்த்தா அவங்களுக்கு இருக்கிற ஸ்டாஃப்குள்ளே சம்பளம் போடுறாங்க. அதான் அந்த கூட்டம். அந்த கூட்டத்தில் எங்களையும் விட்டுட்டாங்க, கண்டுக்கலாம். நாங்கள் 4 பேரும் போயிட்டோம். ஃப்ரீ தான் எங்களுக்கு. அந்த மலையில் அவங்க டிக்கெட் வாங்கலை. நாங்களும் இந்த மலையில் நினச்சிக்கிட்டு நானும் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா என்னுடைய ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் தான், பிரச்சனை இல்லை. கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு மறந்துடாமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெல்லியம்பதியில் உங்களுக்கு எந்தெந்த பிளேஸ் போயிருக்கீங்க, எந்தெந்த ஏரியான்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச பிளேஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்களும் உள்ளே வந்துட்டோம். ஆரஞ்சு, நார்த்தங்கா,
லெமனு, ஏகப்பட்ட செடிஸ் வச்சுருந்தாங்க. இந்த மலையில நாங்கள் வந்து அப்படியே உள்ளே ரவுண்டு போயிட்டு வந்துட்டோம். எதுவுமே உள்ளே நுழைய முடியலை. அந்த அளவுக்கு நல்ல மலை. அப்படியே நாங்கள் ஜஸ்ட் அப்படியே ஒரு ரவுண்டு போயிட்டு அப்படியே அது முடியாது சுற்றி நல்லா பெரிய ஒரு ஆரஞ்சு பழ தோட்டங்க. பெரிய தோட்டம் இது. சூப்பராக இருந்துச்சு. இதே கொஞ்சம் மழை இல்லாமல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக இருந்து வந்திருக்கலாம் நம்ம. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குங்க உள்ள லொக்கேஷன். அந்த மான் சிலை இந்த மாதிரிலாம் வச்சுருக்குறாங்க. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் விளையாடுறதுக்கு அங்கே தொட்டிலாம் உள்ளே வச்சுருக்குறாங்க. ஆனால் ஒன்று பார்த்தாங்க, அங்கே ஒரு சிங்கம் இது வச்சுருந்தாங்க. அப்படியே நேச்சுரலாக இருந்துச்சுங்க அந்த சிங்கம். அதையும் நான் காமிக்கிறேன் நான். இதான் அந்த ஆரஞ்சை பார்த்தீங்களா எப்படி சூப்பராக அப்படி வடிவமைச்சிருக்காங்க. அதெல்லாம் ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இங்கிட்ட வந்து போகிறோம். இங்கிட்டு பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்ட்டு செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் நெல்லியம்பதி விட்டு யாருக்கு மனசு வராதுங்க, அந்த அளவுக்கு இருக்குங்க. அங்கே 2-3 நாள் தங்கியே நமக்கு மனசு வருது. தான் அத்திப்பழம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அத்திப்பழம் அதுக்கு நேராக வந்தோம்னா அங்கே தான் அந்த சிங்கம் தெரியுது பார்த்தீங்களா, தத்துரமாக இருக்கு. நானே பார்த்து பயந்துட்டேன், சிங்கம் வந்து நிற்கிது ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடலான்னு பார்த்தா கடைசியில் அது அந்த கல்லுலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காங்க அந்த சிங்கத்தை. அப்படி தாங்க இருக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் நெல்லியம்பதி வந்தீங்கன்னா எல்லா இடமும் சுற்றி பாருங்கள். ஒரு நாள் போதுங்க, தாராளமாக நம்ம பொறுமையாக சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஏறுங்க சிங்கத்தை அப்படியே செம்மையாக இருந்துச்சுங்க. எப்படி இருக்கு பாருங்கள், பயமாக இருக்குது பார்க்க. இப்போ நேரில் உண்மையான சிங்கத்தை பார்த்தா என்ன ஆகும் அப்படியே வந்துட்டு. ஆனால் மறந்துடாமல் வண்டிக்கு பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு கம்பல்சரி வேணுங்க. பொல்யூஷனு 2 மிரரு வேணும், ஹெல்மெட் 2 பேர் ட்ராவல் பண்ண 2 பேர்த்துக்குமே ஹெல்மெட் கம்பல்சரி வேணும். நீங்கள் வந்து ரெயின் கோட்லாம் சேஃப்டியாக எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் ரெயின் கோட் கொண்டு வந்தோம், ஆனால் மழையில் நனைஞ்சு நம்ம ஜாலியாக இருப்போம்னு சொல்லி தான் நாங்கள் ரெயின் கோட் எடுத்து. இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு வீடியோ நிறைவு வெளியேறோம். இப்போ கிளம்பிட்டோம். ஏன்னா 6-6:30 நம்ம வெளியேறணும். பட் நம்ம வர வழியில் பார்த்தீங்கன்னா அந்த டேம் வந்து நம்ம சரியாக நம்ம கவனிக்காமல் வந்துட்டோம். இப்போ அந்த டேமை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது தாங்க அந்த டேமு. பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது, மன நிம்மதியாக இருக்குங்க. சூப்பர் டேம். ஓகே இப்போ நம்ம வீடியோ நிறைவேற்றிட்டு அடுத்த அழகாக வச்சுருந்தோம். நான் உங்கள் நண்பன் ரீமர் தமிழா. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, பை பாய், see you.